சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரை இந்த பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. பாலத்துல இணைப்பு தூண்கள், ஒவ்வொரு தூணும் வந்து 50 டன்னுல இருந்து 100 டன் வரை எடை இருக்கும். ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. இப்போ வந்து அது 100 டன் வரை எடை இருக்குங்கிறாங்க. இந்த தூணு தான், இணைப்பு தூணு தான் இப்போ விழுந்திருக்கிறது. இது வந்து எங்கன்னா சென்னை பூந்தமல்லியில இருந்து ராயபுரம் இந்த ஏரியால தான் அந்த தூணு அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த எல்என்டி பக்கத்துல அந்த தூணு விழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுல ஒருவர் வந்து இருசக்கர வாகனத்துல சென்றவர் மீது விழுந்ததால் ஒருவர் இறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் சரியாக தெரியவில்லை. எத்தனை பேர் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் இதுல அடிபட்டிருக்காங்க, எத்தனை பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்னு சரியா தெரியல. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ராட்சச தூண் என்றுதான் சொல்லணும். ஏன்னா 50 டன்னு 100 டன்னுங்கும் போது மிகப்பெரிய ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறது. இது இது இந்த தூணை அப்புறப்படுத்திய பின்னர் தான் இந்த இடிபாடுகளில எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியும். மேலும் இந்த தூண் எதனால விழுந்தது என்ற விவரமும் இனிதான் தெரியும். சரியாக பொருத்தவில்லையா, அதாவது பொருத்தும் போதுதான் இது வந்து விழுந்திருக்கிறது. அதனால இதை வந்துட்டு சரியா அவங்க வைக்கலையா, எந்த நேரத்துல விழுந்துச்சுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி இதை அப்புறப்படுத்துறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கிரெயின் மூலமாக தான், ராட்சச கிரெயின்கள் வரவழைக்கப்பட்டு தான் இந்த தூண்களை அப்புறப்படுத்த முடியும். அந்த பணிகளையும் அதிகாரிகள் இப்பொழுது செய்து வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசலும் அந்த பகுதியில ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா பீக் அவரு இந்த நேரத்துல இந்த தூண் விழுந்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராமாவரம் பூந்தமல்லி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி, இது போன்ற தொழில் நிறுவனங்களும் நிறைய இருக்கிறது. அதனால மக்கள் அதிக அளவு வசிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய சாலையாக இது இருக்கிறது. இந்த மேல உள்ள தூணு தான் விழுந்திருக்கிறது. எனவே மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் முழுவதுமாக இன்னும் தெரியவில்லை.